விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே விபத்தை ஏற்படுத்திவிட்டு தலைமறைவான அரசு பேருந்து ஓட்டுநர் சிக்கினார். செஞ்சி அடுத்த ராஜாம்புலியூர் கிராமத்தைச் சேர்ந்த துரைக்கொன்னு என்பவர் தனது மனைவி மற்றும் மகளுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது பொன்னங்குப்பத்திலிருந்து கிளாம்பாக்கம் நோக்கி சென்ற அரசு பேருந்து மோதி விபத்தானது. இவ்விபத்தில் மூவரும் உடல் நசுங்கி உயிரிழந்த நிலையில் பேருந்து ஓட்டுநர் தலைமறைவானார். அவர் தற்போது பிடிபட்ட நிலையில் திமுக அரசு பேருந்துகளையும் அதில் நடக்கும் குளறுபடிகளையும் முறையாக பராமரிப்பதில்லை என்பதால் விபத்துகள் நடப்பது தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பாம்பாறு அணை கால்வாய் தூர்வாரப்படாமல் உள்ளதால் விவசாயிகள் பாதிக்கப்படுகின்றனர். பாம்பாறு அணையில் இருந்து வெளியேறும் தண்ணீரால் நடுப்பட்டி, கோடாலா, வலசை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 4000க்கும் மேற்பட்ட ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. ஸ்டாலின் ஆட்சியில் பாம்பாறு அணையின் கால்வாய் தூர்வாரப்படாததால் பல இடங்களில் புதர் மண்டி அடிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து விடப்படாமலும் கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் சேர்வதே இல்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். ஸ்டாலின் அரசின் பொதுப்பணித்துறையினர் போர்க்கால அடிப்படையில் தூர்வார வேண்டும் என ஆயக்கட்டு விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். மராமத்து பணிகளை ஸ்டாலின் அரசு முறையாக மேற்கொள்ளாததால் மிகுந்த சிரமத்திற்குள்ளாவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். விடியா அமைச்சரின் ஆத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் சட்டவிரோதமாக மணல் கடத்தலில் ஈடுபட்ட டிப்பர் லாரியை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்ரீராம்புரம் போலியமனூர் மலை அடிவார பகுதியில் மணல் கடத்தல் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இது குறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் மண் ஏற்றி வந்த டிப்பர் லாரியை சிறைப்பிடித்தனர். மணல் கடத்தலை இவ்வளவு நாட்களாக கண்டு கொள்ளாததால் கடத்தல் கும்பலுக்கு அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் துணை போகின்றனரா என மக்கள் மத்தியில் சந்தேகம் எழுந்துள்ளது. தமிழகத்தில் வருகிற 20ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் வருகிற 23ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வெப்பநிலை அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.